கரூர் மாவட்டம் கொடுமுடியில் பொறியியல் கல்லூரி மாணவி சோனாலியை அதே கல்லூரியில் பயின்ற முன்னாள் மாணவர் உதயகுமார் வகுப்பறையில் நுழைந்து படுகொலை செய்தார். ஒருதலை காதல் காரணமாக இந்த கொலை நிகழ்ந்திருக்கலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. கரூரில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் காலை 10 மணிக்கு நோட்டு புத்தக சகிதமாக வகுப்பறைக்கு சென்றார் பொறியியல் மாணவி சோனாலி. அரை மணி நேரம் கழித்து கையில் ஒரு கட்டையுடன் வகுப்பறைக்குள் நுழைந்த முன்னாள் மாணவர் உதயகுமார் சோனாலியை தலைப்பகுதியில் கடுமையாக தாக்கினார். இதனால் சக மாணவர்கள் அதிர்ச்சியுடன் அலறினர். இரத்த வெள்ளத்தில் மிதந்த மாணவி சோனாலியை சக மாணவர்கள் கரூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்தனர். ஆபத்தான நிலையிலிருந்த மாணவி மதுரை கொண்டு செல்லப்பட தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்ட சோனாலி மாலை 3 மணி அளவில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். காலேஜில் இந்த பொண்ணு படிச்சுட்டு இருக்கும்போது டிஸ்கன்யூ ஆன பையன் திடீர்னு காலேஜுக்குள்ளே நுழைஞ்சு அந்த பொண்ணை தாக்கிட்டாங்க. தாக்குனதுலேருந்து நாங்கள் உடனே எமர்ஜென்சியாக அப்போலோ ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்தோம். அந்த பொண்ணு கொஞ்சம் எமர்ஜென்சியாக இருந்தனால திருப்பி மதுரை அப்போலோவுக்கு கொண்டு போக சொன்னாங்க. நாங்கள் அங்கே கொண்டு அதுக்கான உண்டான இது பார்த்துச்சு. பொண்ணு இப்போ உடம்பு ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் இருந்து இறந்துருச்சு பொண்ணு. சம்பவம் 10 மணிக்கு அந்த சம்பவம் நியர்லி 10 மணிக்கு நடந்தது. உடனே நாங்கள் கொண்டு அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இது பண்ணி சரியாக 3:02க்கு பொண்ணு இறந்துருச்சுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க. பரமக்குடியைச் சேர்ந்த உதயகுமாரை ஒழுங்கீன செயல்களில் ஈடுபட்டதாக கூறி கல்லூரி நிர்வாகம் பலமுறை இடைநீக்கம் செய்துள்ளது. முறையான வருகை பதிவேடு இல்லாததால் கடந்த ஆண்டு உதயகுமார் படிப்பை நிறுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. சார், என்னோட அண்ணன் பொண்ணு பேர் சோனாலி. கரூர் இன்ஜினியரிங் காலேஜில் 3rd இயர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிவில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த காலேஜிலேருந்து ஏற்கனவே டிஸ்கண்டினியூ ஆகி வெளியேறின பையன் ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி உள்ளே வந்தான்னு தெரியல. ஏதோ மறுபடியும் படிக்க போகிறேன் ஏதோ போய் சொல்லி உள்ளே கிளாஸ் ரூமில் படிச்சுக்கிட்டு இருந்த பொண்ணை கட்டையை கொண்டு அடித்து ரொம்ப உயிருக்கு சேதமாகி அங்கேருந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அங்கே முடியாமல் அங்கேருந்து மதுரை அப்போலோ ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்த இடத்துல உடல்நிலை சரியில்லாமல் பொண்ணு இறந்து போச்சு. அங்கே இறந்து தான் சார் என் பேத்தி இங்கே தூக்கிட்டு வந்திருக்காங்க. இந்த நடவடிக்கை என் பேத்திக்கு காலேஜில் பிரின்சிபால் எல்லாரும் சேர்ந்து ஏதாச்சும் நடவடிக்கை வரணும் சார். அந்த பையனையும் பிடிச்சி கேஸ் போட்டாலும் அந்த பையனை விடக்கூடாது சார். இதே மாதிரி தான் அடுத்த பிள்ளைக்கெல்லாம் நடக்கும். எப்படி சார் ஒப்பீனியன் இல்லாமல் அவங்க இந்த கட்டையை கொண்டுட்டு போவாங்க உள்ளுக்குள்ள எல்லாரும் இருக்க மாட்டேதான் சார். சோனாலியை படுகொலை செய்துவிட்டு தப்பியோடிய உதயகுமாரை காவல்துறையினர் கைது செய்தனர். ஒருதலை காதலால் இந்த படுகொலை நிகழ்ந்துள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதனிடையே மாணவி சோனாலி கொலை செய்யப்பட்டதை கண்டித்து அவரது உறவினர்கள் மறியலில் ஈடுபட்டனர். கொலை செய்யப்பட்ட கல்லூரி மாணவி சோனாலியின் உடல் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு இன்னும் அனுப்பப்படவில்லை. அது எப்பொழுது அனுப்பப்படும், எப்பொழுது பிரேத பரிசோதனை நடைபெறும் என்பது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் இல்லை. இருந்த போதிலும் மதுரை மாவட்ட வடக்கு வட்டாட்சியர் அன்பழகன் சம்பவ இடத்திலே தற்போது நேரிலே ஆய்வு செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார். சோனாலியின் உறவினர்கள் மற்றும் மருத்துவமனை நிர்வாகத்திடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். புதிய தலைமுறைக்காக மதுரையிலிருந்து ஒளிப்பதிவாளர் குணாவுடன் ஹரிகிருஷ்ணன்.